So in this video we are going to learn about our environment lesson part 2. Discuss with your teacher and friends. Are animal bones biodegradable? அதாவது அனிமல்ஸ்னுடைய போன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டீகம்போஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். ஆர் ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் பயோடிகிரேடபிள்? எல்லா வகையான கிளாத்துமே பயோடிகிரேடபிளான்னு கேட்டிருக்காங்க. நோ. ஓகே, நெக்ஸ்ட் ராணி அண்ட் ஹர் கார்பேஜ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? Rani gets home from school. She is hungry. She eats a banana and a packet of chips. She puts the banana peel and plastic chips packet into the waste bin. In the waste bin, the waste mixes together and the banana peel and makes the plastic chips packet dirty. So the waste bin starts to smell and Rani's mother put the waste outside on the street. The municipality collects the waste from outside Rani house and many other houses in a tractor. The tractor drive to a big open dump and leaves all the mixed wastes there. See children, what they explain in this paragraph. ராணி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. சரிங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, பனானா சாப்பிட்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, ஒரு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு அந்த பனானா பீல் அப்படின்னா என்ன, அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, தோல் இருக்கு இல்லையா, அதையும் அந்த சிப்ஸ் சாப்பிட்ட பேக்கெட்டும் என்ன பண்ணுறா, அவங்க வீட்டில் இருக்கிற டஸ்ட்பினில் போடுறா. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னவாச்சுனாக்கா, அந்த பனானா வந்து அந்த வேஸ்ட் பேப்பரோட, அந்த பிளாஸ்டிக் பேப்பரோடு சேர்ந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரும் டர்ட்டி ஆகிடுது. ஏன்னா டீகம்போஸ் ஆகும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே வச்சுருக்கிறதால. அப்புறம் அந்த டிராக்டரில் வருவாங்க இல்லையா, அந்த வேஸ்டஸ்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அந்த முனிசிபாலிட்டிஸ்லேருந்து எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை டம்ப் பண்ணிவிட்டு அது ஓப்பன் பிளேஸ்லேயோ இல்லை எதனா வந்து ஒரு குழி மாதிரியே நோண்டி அந்த இடத்துல அந்த பண்ணுவாங்க, அந்த வேஸ்டஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் தெர் ஆர் ஃபயர்ஸ் இன் த ஓப்பன் டம்ப் when waste like Rani's chips packet burns. Unhealthy chemicals pollute the ecosystem. So these chemicals are present in the air we breathe. So the leftover ash from burning waste pollute the soil. See children, அந்த வேஸ்டஸ்லாம் ஒரு பிளேஸில் ஓப்பன் பிளேஸில் டம்ப் பண்ணுறாங்க சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல சம்டைம்ஸ் என்னவாகும், ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ என்னவாகும், ராணி போட்டாலே அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அது மாதிரி வேஸ்டஸ்லாம் வந்து பேர்ன் ஆகிட்டு அதுலேருந்து பாய்சனஸ் கேஸஸ் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இட் வில் பி அஃபெக்ட் த ஆர் பொல்யூட் த எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸை ப்ரீத் பண்ணும்போது ஆல் த லிவிங் ஆர்கானிசமும் அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் சாயில் வந்து என்னவாகும், அந்த ரிமைனிங் அது பேர்ன் ஆகிட்டு ரிமைனிங் ஆஷ் இருக்கும் இல்லையா, அது சாயிலோட மிக்ஸ் ஆகும்போது என்னவாகும், அந்த சாயிலும் பொல்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When it rains, some of the dangerous chemicals goes into the ground. Some of the rain never reaches the ground as it collects in the plastic garbage at the dump. Little pools of water let mosquitoes to breed and they can spread unwanted diseases like dengue and malaria. So cows and dogs go into the open dump looking for food. As the waste is mixed, many things that are not good to eat, such as plastics, smell like food. The animals get confused and eat some plastics by accident. This makes them sick. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வேஸ்டஸ்லாம் த்ரோ பண்ணுறோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாதம்லாம் சப்போஸ் மீந்து இருந்தால், அதாவது ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ரிமைனிங் இருந்தால் அதை என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக்ஸில் வந்து ஃபில் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், த்ரோ பண்ணுவோம். சரிங்களா? அந்த டஸ்ட்பினில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து அதனுடைய ஃபுட்டு வந்து சர்ச் பண்ணுறதுக்காக வரும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபுட்டோடு சேர்த்து பிளாஸ்டிக்ஸ்லாம் சாப்பிட்ரும். ஸோ அப்போ என்ன ஆகும், அனிமல்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இல்லாமல் ஒரு சில இடத்துல என்ன ஆகும், பிளாஸ்டிக்ஸ்லாம் அப்படியே
அந்த வாட்டர் மூவ் ஆகிற இடத்துல அப்படியே இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன ஆகும், சப்போஸ் ரெயின் வந்தால் கூட அந்த ரெயின் வாட்டர் வந்து சாயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வாட்டர் வந்து அப்படியே குழி மாதிரி அப்படியே தோண்டி இருப்பாங்க இல்லையா. ஸோ இதுமாதிரி குட்டை குட்டியாக அங்கங்கே தண்ணி தேங்கிட்டு நின்றுட்டு இருக்கும் பூல்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், அதில் வந்து மஸ்கிட்டோஸ் வந்து ப்ரீட் ஆகும். அந்த மஸ்கிட்டோஸ் வந்து நியரஸ்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பைட் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாமல் டிசீஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, Rani is a student like you. She does not want to make animals sick. She does not want to pollute beautiful town. She does not like mosquitoes and wishes that no one ever gets sick from them. So Rani takes this decision. I will dispose the waste properly and reduce all type of pollution. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. So previous paragraph என்னென்ன பார்த்தீங்க, what are the problems we are facing due to the not proper disposal of the wastes. அதாவது wastes வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறதாலையும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இவ வந்து லைக் பண்ணலை. அப்போ என்ன பண்ணுவா, வேஸ்டஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி வேஸ்டஸ் வந்து நான் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், அன்னெசரி பர்பஸாக நிறைய வேஸ்டஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸுங்களாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேஸ்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரிடியூஸ் பண்ணணும். ஸோ அது அதனால் என்ன ஆகாது, அப்படி ரிடியூஸ் பண்ணால் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து பொல்யூஷன் ஆகாமல் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do you want to do the same as Rani does? Learn about the 3 R's and how you can start to solve these problems. அதாவது ராணி மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 R's அது என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் சப் டாபிக் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். It is our duty to reduce creating waste and protect environment. 3 R's important in protecting environment. The first R is reduce and the second R is reuse and the last R is recycle. See children, we should want to protect our environment means we should want to know about the 3 R's. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா first R என்னன்னாக்கா வேஸ்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணணும். செகண்ட் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணணும், ஏற்கனவே யூஸ் பண்ண திங்ஸ் திருப்பி யூஸ் பண்ணணும். தென் லாஸ்ட் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், வேஸ்டஸ் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. The waste hierarchy or pyramid shows the best way to மேனேஜ் சாலிட் வேஸ்டஸ். அதாவது எப்படி என்னென்ன டைப்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த பிரமிட் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 R's சொன்னோம் இல்லைங்களே, அது என்னென்னா ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் தென் ரீசைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அவாய்ட். என்ன டைப் ஆஃப் த வேஸ்டஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அவாய்ட் த யூசேஜ் ஆஃப் த அன்வான்ட் மெட்டீரியல் விச் கிரியேட் மோர் டெப்ரிஷ் பிஃபோர் யூ buy anything, think that do I really need it. Example, avoid buying packed foods, refuse to buy, use and throw plastic products. அதாவது நம்ம ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை நம்மளையே வந்து கேட்டுக்கணும் சரிங்களா. ரியலாகவே நமக்கு அந்த திங்ஸ் வந்து தேவையா, சப்போஸ் அதை வந்து தேவையில்லாதுன்னா நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பேப்பர்ஸில் பேக் ஆன ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ், எதை வந்து எந்த டைப் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can reduce the waste by using durable goods that last longer instead of things that are used once and thrown away. Example, write on both sides of the paper instead of unnecessary printing. Use electronic facilities. Share newspapers, then magazines and other things with others. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எது மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா
எந்தெந்த திங்ஸ் வந்து லாங் டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், யூஸ் அண்ட் த்ரோ இல்லாமல் லாங் டைம் யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி திங்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எழுதும் போது போத் சைடு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அதுக்கப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் அன்னெசரி பிரிண்டிங் நம்ம என்ன பண்ண முடியாது, பேப்பர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸ் ஓகே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நியூஸ் பேப்பர் வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம், மேகசின்ஸும் அது மாதிரி தான். அண்ட் அதர் திங்ஸ் வித் அதர்ஸ், அதாவது இது மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சிடலாமல் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்னவாகும், வேஸ்டேஜ் கம்மியாகும், என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ரீயூஸ். ஸோ ரீயூஸ் மீன்ஸ் யூஸிங் எ திங் அகெயின் அண்ட் அகெயின் rather than using and throwing after a single use. அதாவது ரீயூஸ்னா ஒரே திங்ஸை வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணாமல் திரும்பி திரும்பி யூஸ் பண்ணுறது ரீயூஸிங். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ரீயூஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ பென்ஸ் அண்டு பேட்டரிஸ். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ பென்ஸ் அண்ட் பேட்டரிஸ், யூஸ் கிளாத் பேக்ஸ், ஃபவுண்டைன் பென்ஸ் அண்டு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். அதாவது பிளாஸ்டிக் பென்சிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, பேக்கில் யூஸ் பண்ணுறோம்ல, ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம், பிளாஸ்டிக்காக பதில் கிளாத்தில் ஆன பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம திரும்பி ரீயூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? அது மாதிரி ஃபவுண்டைன்ஸ் பென்ஸ் அண்டு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அந்த வேஸ்ட்டு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், reuse glass bottle for other purpose, then repair footwears and use them. அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஒரு திங்ஸ் நம்ம வாங்குவோம், அதை என்ன பண்ண மாட்டோம், ரீயூஸ் பண்ண மாட்டோம், த்ரோ பண்ணிடுவோம் இல்லையா? அப்படி த்ரோ பண்ணாமல் அதை என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்வேர்லாம் இருக்குல்ல, செப்பல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிரச்சனையாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் யூஸ் பண்ண அப்படியே தூக்கி போடுறோம், அதை சரி பண்ணிட்டே திரும்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாட்டத்தில் இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா மோஸ்ட் ஃபேவரபிள், அப்படியே போகும்போது கொஞ்சம் மேலே போகும்போது அந்த ஃபேவர் வந்து கம்மியாகிடும், ஃபேவரபிள் வந்து கம்மியாகிடும், ஃபேவர் இல்லை ஃபேவரபிள், அதாவது நமக்கு குட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து லெஸ் ஃபேவரபிள், அது வந்து நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஷுட் வாண்ட் டு அவாய்ட் த வேஸ்டஸ், ரெடியூஸ் பண்ணணும் வேஸ்டஸை, அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், then compost and then incinerate and then landfill. So இது வந்து ஒரு pyramid related to the wastes. Next எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா recycle. The process by which waste materials are used to make new product is called recycling. அதாவது ரீசைக்கிளிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். அதாவது என்ன ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஏற்கனவே யூஸ் பண்ண வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து நியூ ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுற ப்ராசஸுக்கு தான் என்ன பேர்னா ரீசைக்கிள். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா யூஸிங் ஓல்டு கிளாத்ஸ் டு மேக் பேப்பர் அண்டு மெல்டிங் சம் பார்ட்டிகல்ஸ் டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், தென் பிளாஸ்டிக் பேர்ஸ் அண்டு ஹோஸ் பைப்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா பேப்பர்ஸ், ஓகேவா? ஸோ யூஸிங் த ஓல்டு கிளாத் டு மேக் பேப்பர் அண்ட் மெல்டிங் சம் பிளாஸ்டிக்ஸ் டு மேக் ஃப்ளோர் மேட். பிளாஸ்டிக்ஸை மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ஃப்ளோர் மேட்டை வந்து மேக் பண்ணுறாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் போர்ட்ஸ் அண்ட் தென் ஹோஸ் பைப்ஸ், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸ் மெல்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற வேஸ்ட்லேருந்து ரீயூசபிள் திங்ஸை வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ரீசைக்கிளிங் மெத்தட். நெக்ஸ்ட் சப் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்போஸ்ட். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் degradation of organic wastes into manure by the action of microorganism is called composting. So the manure thus obtained become natural fertilizer for the plants as well as increases the soil fertility. Listen children, இது வந்து ஆக்சுவலாக கம்போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ராசஸ், ஓகேவா? இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் வேஸ்டஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மேன்யூரை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது கன்வர்ஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்டஸ் இன்டு மேன்யூர் பை த மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் த composting. Okay, so the manure thus obtained become
நேச்சுரல் ஃபர்டிலைசர் ஃபார் பிளான்ஸ் அஸ் வெல் அஸ் இன்க்ரீஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி. நமக்கு இந்த மெத்தடில் கிடைக்கிற மேன்யூர்னுடைய ஸ்பெஷாலிட்டி எப்படின்னாக்கா ரியலாகவே இது என்னது நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸாக இருக்கும். ஸோ வாட் இஸ் தட் யூஸ் மீன்ஸ் இட் இஸ் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி. இந்த டயக்ராமில் நம்மளால் என்ன அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா பிளான்ட் வேஸ்டஸ்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ அது மைக்ரோஸ் மூலிமா டீகம்போஸ் ஆகிட்டு இங்கே செகண்ட் டயக்ராமில் இருக்கிற மாதிரி இது மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும் மேன்யூர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்சிரேஷன் இன்சிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது இன்சிரேட் ஓகே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா. ஸோ இது பேர்னிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இன் இன்சிரேட்டர் is called incineration அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் வேறு அப்படின்னா என்ன வேறு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா discarded medicines, toxic drugs, blood, pus அதாவது இந்த மாதிரியான வேஸ்டஸ் தான் நம்ம இந்த இன்சினரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ டியூரிங் incineration the enormous heat kills all the contagious disease causing germs. அதாவது contagiousனா the diseases which are spreading from one person to the other person. ஸோ அது மாதிரி germs-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த வேஸ்டஸை வந்து ஹை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கில் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா landfill. ஓகே ஸோ landfilling is a method in which wastes are dumped into naturally occurring or man-made pits and covered with soil. landfilling அப்படின்னா என்னன்னாக்கா வேஸ்டஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டம்ப் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் ஆர் மேன்மேட் பிட்ஸ் குழியாக நோண்டி என்ன பண்ணுவாங்க நேச்சுரலாக மேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நேச்சுரலாகவே இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து மேனே வந்து மேக் பண்ணுவோம் சரிங்களா. அது என்ன பண்ணுவோம் அது வேஸ்டஸ் டம்ப் பண்ணி சாயிலுக்குள்ளே என்ன பண்ணிட்டு டம்ப் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ garbage burned inside landfills remain here for a long time as they decompose very slowly and become manure. So these places can be converted into parks, garden, etc. இது மாதிரி இந்த பிட் மேக் பண்ணி வேஸ்டஸ்லாம் கலெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லேண்டை. ஸோ அந்த லேண்ட் வந்து அதுலேருந்து கிடைக்கிற வேஸ்டஸ் வந்து நமக்கு மேன்யூராக மாற்றி யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸில் என்ன வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க் அண்ட் ஆல்சோ த கார்டன் சரிங்களா. இப்படி தான் இருக்கும் இந்த வேஸ்டஸ் வந்து லேண்டில் வந்து இருக்கும்போது டீகாம்போஸ் ஆகிட்டு என்னவா கிடைக்குது நமக்கு மேன்யூராக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே த நெக்ஸ்ட் திங் what is the next subtopic given, not subtopic, இதனுடைய continuation தான் பார்க்க போகிறோம். So earlier in the lesson you learned about Rani and how she did not want to cause pollution. Simple steps in your daily life can make big differences. So there are 2 steps you should remember. அதாவது ராணி நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து பொல்யூஷன் ஆகிறது வந்து விரும்பல. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது என்விரான்மெண்ட்டு பொல்யூஷன் ஆகாமல் பாதுகாக்க முடியும். அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா should always to be reduce waste. Think of the 3 R's and the waste pyramid and remember the order of the levels. அதாவது நம்ம எப்பயுமே இந்த 3 R's வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது reduce, reuse and then recycle. அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் பிரமிட் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும், எது வந்து ஃபேவரபுளாக இல்லை, அதுக்கப்புறம் எவ்வளோ திங்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும், எது வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் திங் த செகண்ட் ஸ்டெப் இஸ் டு கீப் வேஸ்ட் செப்பரேட். அதாவது வேஸ்டஸ் வந்து பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ் நம்ம என்ன பண்ணணும் செப்பரேட்டாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ திஸ் வே த வேஸ்ட் remain clean and can be easily reused or recycled. ஸோ இது மாதிரி நம்ம வந்து வேஸ்டஸ் வந்து செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணும்போது நம்ம ரீயூசபிள் வேஸ்டஸ் தனியாகவும் ரீசைக்கிள் தனியாகவும் மாற்றிக்கலாம். அதாவது ஈஸியாக எடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிக்சிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் டுகெதர்
there is biodegradable and non-biodegradable makes the place dirty. இந்த மாதிரி 2 types of the wastes ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்கும்போது என்னவாகும், அந்த பிளேஸை வந்து டர்ட்டி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சப்டாபிக் பார்க்க போனால் வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ். The solid waste management that is the solid waste management SWM, okay, rules 2016 says that, அதாவது solid waste management எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, every household should segregate and store the waste generated by that in 3 separate streams, namely biodegradable, non-biodegradable and domestic hazardous waste in suitable bins, and hand over segregated wastes to authorized waste packers, waste pickers or waste collector as per the direction or notification by the local authorized from time to time. அதாவது நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வேஸ்டஸை வந்து த்ரோ பண்ணுறது வந்து 3 மெத்தடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 3 டஸ்ட்பின் நம்ம வச்சுக்கணும். அதில் ஒன்று பயோடிகிரேடபிள் டீகாம்போஸ் ஆகிறதும், இன்னொன்று வந்து டீகாம்போஸ் ஆகாது அதாவது நான் பயோடிகிரேடபிள், இன்னொன்று வந்து நம்மளுடைய ஹவுசஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ், அதாவது அப்படின்னாக்கா டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ், அதை வந்து செப்பரேட் பண்ணி, சரிங்களா, யார் நம்மளுடைய இந்த வேஸ்டஸை பிக் பண்ண வராங்களோ அந்த பர்சன்கிட்ட நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நோபடி ஷல் த்ரோ ஆர் burn or bury the solid waste on streets, open public spaces, outside the premises or in the drain or water bodies. யாருமே என்ன பண்ணக்கூடாது, வேஸ்டஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரோட்லேயோ த்ரோ பண்ணக்கூடாது, எரிக்கக்கூடாது, இல்லைன்னா புதைக்கக்கூடாது. பரின் மீன்ஸ் புதைக்கக்கூடாது, இல்லை ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணக்கூடாது, த்ரோ பண்ணக்கூடாது, இல்லை ஓப்பன் பிளேஸ்லேயும் த்ரோ பண்ணக்கூடாது, அப்படி இல்லைனாக்கா நியரஸ்ட் இருக்கிற வாட்டர் பாடியில் வந்து த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்டஸ் மீன்ஸ் discarded paint drums, then pesticide cans, CFL bulbs, tube lights, expired medicines, broken mercury thermometers, used batteries, used needles and syringes, and contaminated gauge, etc. generated at the household level. ஸோ இங்கே மேலே சொல்லிக்கிற எல்லாமே என்னென்னாக்கா ஹவுஸ்ஹோல்ட் ஹசார்டஸ்னால் டேஞ்சரஸ். அது என்னென்ன சொல்லிக்கிறாங்க, பெயிண்ட் டப்பா இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் என்னது பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண கேனு, அப்புறம் லைட்டு பல்பெலாம் இருக்கும் இல்லையா அது, அப்புறம் டியூப் லைட்டு, அப்புறம் எக்ஸ்பயர்ட் மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் என்னதுனாக்கா தெர்மோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் பேட்ரிஸ், ஓகே, நீடில்ஸ், சிரஞ்ச், இது மாதிரி என்னவாகும்னா இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவாகும் ஹவுஸ்ஹோல்ட் ஹசார்டஸ். இது வந்து ரொம்ப டேஞ்சரானது, அது வந்து நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Learn how to separate waste correctly into 3 waste bins so you can keep Tamil Nadu clean and beautiful. ஸோ அதாவது பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் அண்ட் தென் ஹசார்டஸ், அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் செப்பரேட்டாக யூஸ் பண்ணும்போது டஸ்ட்பின்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மேன்யூர் வேஸ்டஸில் நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ்லாம் என்ன பண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு மேன்யூராக மாற்றிட்டு அதை வந்து அதாவது இந்த அர்த் ஃபார்ம் இருக்கும் இல்லைங்களா, அது அதில் க்ரோ பண்ணும்போது என்னவும் ஆகும்னா அதில் வந்து நமக்கு வெர்மி காம்போஸ்ட் வந்து கிடைக்கும். வெர்மி காம்போஸ்ட் வந்து நமக்கு வெரி குட் என்னது மேன்யூராக ஆக்ட் ஆகும். அதாவது பிளான்ட் வேஸ்டஸ், அனிமல் வேஸ்டஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஃபுட்டாக கொடுக்கலாம். அப்போ என்னவாகும், அதை டீகம்போஸ் பண்ணி நமக்கு மேன்யூர் வந்து கொடுக்கும். அதுக்கு பேர் என்னன்னாக்கா வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் இன் திஸ் லெசன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அக்கர்ஸ் when the environment get contaminated by wastes, chemicals and harmful substances. பொல்யூஷன் எப்படி ஆகுதுனாக்கா நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து கண்டாமினேட் ஆகுது. எதனாலனா வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் அண்ட் ஆல்சோ த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் த டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ். அதனால தான் பொல்யூஷன்ஸ் வந்து ஆகுது. அது நம்ம என்ன பண்ணுறோம், பீப்புள்ஸ் தான் வந்து என்விரான்மெண்ட்டில் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பொல்யூஷன் இஸ் த டேமேஜ் காஸ் டு த என்விரான்மெண்ட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எனி சப்ஸ்டன்ஸ் தட் காஸ் பொல்யூஷன் is known as the pollutants. So pollution is an
unwanted change in the physical, chemical and biological characteristics of our land, air and water. நல்லா கவனிங்கம்மா. பொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த பொல்யூஷன் எப்படி அக்கர் ஆகுதுன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டியால். பொல்யூஷனை காஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா பொல்யூட்டன். டார்க்காக கொடுத்துருக்காங்க பாரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பொல்யூஷனால் அன்வான்ட் சேஞ்சஸ் நடக்குது. ஃபிசிக்கலாகவோ கெமிக்கலாகவோ பயாலஜிக்கலாகவோ சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, நம்மளுடைய என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா டைப்ஸ் ஆஃப் த பொல்யூஷன். ஸோ தேர் ஆர் 4 மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் த பொல்யூஷன். நிறைய இருக்குது. அதில் மெயினாக எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் அண்ட் தென் நாய்ஸ் பொல்யூஷன். ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா ஏர் பொல்யூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராமில் நமக்கு ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து என்னவாகும், இந்த பாய்சனஸ் கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த கேஸஸ் என்னவாகுது, என்விரான்மெண்ட்டில் ஏரோட மிக்ஸ் ஆகுது. அப்படி மிக்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன டைப் ஆஃப் பொல்யூஷன்ஸ் வந்து காசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See, most of air pollution is caused by the burning of fossil fuels. Example, oil, petrol, coal and natural gas. அதாவது most of the air pollution எப்படி அக்கர் ஆகுதுனாக்கா ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து பர்ன் பண்ணும்போது தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னென்ன ஃபாசில் ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஆயில், பெட்ரோல், கோல் அண்ட் தென் நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ they are used in industries, power plant and motor vehicles, and then burning these fossil fuels release toxic gases. அதாவது என்ன ஆகுதுனாக்கா they are இங்கே தீன்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, they are used in the industries. ஓகேவா? ஸோ அதாவது இந்த வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி பேர்னிங் ஃபியூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எப்படி இந்த ஃபியூல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வெஹிக்கல் யூஸ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம், பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுவோம். அது மூலிமா என்ன ஆகுதுனாக்கா இது வந்து கம்பஷன் ரியாக்ஷன் போயிட்டு அதுலேருந்து ஒரு சில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது, டாக்ஸிக் கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் தட் இஸ் சச் அஸ் ஆஷ் ஷூட் இன்டு த ஏர் காசிங் ஏர் பொல்யூஷன். அதாவது நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸை பேர்ன் பண்ணும்போது அதுலேருந்து பாய்சனஸ் கேஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ரிமைனிங் ஆஷ் அண்ட் தென் சூட், அதாவது கறி மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அதுவும் என்ன பண்ணுதுன்னா பொல்யூஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ காஸ்டு பை burning solid wastes like some plastics, gases or chemicals released from factories and fumes from aerosols like deodorant, spray cans or the paint. Okay, ஸோ ஒன்லி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டியோடரண்ட் சென்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்புறம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பெயிண்ட், அது மூலியமாகவும் ஏர் வந்து பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா certain toxic gases produced by industries mix with raindrop in the atmosphere and make rain unusually acidic. அதாவது இது மட்டும் இல்லாமல் அந்த பாய்சனஸ் கேஸ் என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸோடு மிக்ஸ் ஆகிடுது, ரெயின் ட்ராப்ஸோடு மிக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாய்சனஸ் கேஸாக மாறுது, சரிங்களா? அது வந்து ரெயின் வரும்போது ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு ஆசிட் ரெயினாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் டேமேஜ் த பிளான்ஸ். ஓகே, washes the nutrients out of the soil and kills fish. ஓகே, அதாவது இந்த ரெயின் வாட்டரு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்குள்ளே எர்த்துக்குள்ளே ரீச் ஆனதும் அது என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்டு, சாயில் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது, சரிங்களா? வாட்டரில் உயிர் வாழற ஆர்கானிசத்தையும் வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏர் பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஹியூமன். ஓகே, ஸோ பொல்யூட்டட் ஏர் அஃபெக்ட் ஸ்கின், ஐஸ் அண்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எல்லா பொல்யூஷனல்னா அது எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அஃபெக்ட் ஆகுது. அதாவது ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின், ஐஸ் அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதாவது நம்மளுடைய ஸ்கின்ல அலர்ஜிலாம் வரலாம், சரியா, இன்ஃபெக்ஷன் வரலாம், அது மாதிரி ஐயும் அஃபெக்ட் ஆகும், இரிட்டேட்டிங் இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் வந்து லங்ஸ்லாம் என்னவாகும், அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவு கேன் வி ரெடியூஸ் த ஏர் பொல்யூஷன். நம்ம எப்படி வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஆர் வாக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஏ மோட்டார் வெஹிக்கிள். அது கிட்ட இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாக் பண்ணி போகலாம், இல்லை சைக்கிள் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த வெஹிக்கிள்.
Next, travel by public transport. ஓகேவா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். Do not burn solid wastes. சாலிட் வேஸ்டஸ் வந்து எரிக்கக்கூடாது. நெக்ஸ்ட், அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ். ஃபயர் ஒர்க் வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அபவுட் த வாட்டர் பொல்யூஷன். ஓகே, see, water pollution occurs when wastes from factories, houses and farm mixes with the water in rivers, lakes, pond, then ocean or even groundwater. Contaminated or polluted water can spread diseases and chemicals which are not good for our health. அதாவது என்ன எப்படி வாட்டர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வேஸ்ட் வாட்டர் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற வேஸ்ட் வாட்டர் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகுது, வாட்டர் சோர்ஸஸோட. அப்படின்னா ஃபார்ம்ஸ், ஓகேவா, நிறைய பொலிட்ரி ஃபார்ம்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, கேட்டல் ஃபார்ம்ஸ்லாம், அதில் இருக்கிற வேஸ்டஸ் வந்து என்ன ஆகும், வாட்டர் சோர்ஸஸோட மிக்ஸ் ஆகும். இப்போ வாட்டர் சோர்ஸஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக், ரிவர், ஓஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் என்ன ஆகிடும்னாக்கா, அதாவது வேஸ்ட் வாட்டர் வந்து வாட்டர் சோர்ஸஸோட மிக்ஸ் ஆகிட்டு அந்த வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிடும். ஸோ அந்த வாட்டர் வந்து நமக்கு என்னது, குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே, ஏன்னா அதில் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நார்மல் வாட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு அதை நமக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னவாகும், டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். பொல்யூட்டன்ஸ் ஆர், அதாவது மெயினாக பொல்யூட்டன்னா அது சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் த பொல்யூஷன். எது வந்து மெயினாக வந்து பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சீவேஜ், செகண்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸ், தேர்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் பொல்யூட்டன்ஸ், ஃபோர்த் ஒன் சாலிட் வேஸ்டஸ். அதாவது சீவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வி யூஸ் அட் ஹோம் ஃபார் பாத்திங், கிளீனிங், குக்கிங், அதை தான் என்ன பண்ணுறோம் சீவேஜ்ன்றோம். இது வந்து வாட்டர் சோர்ஸஸ் மிக்ஸ் ஆகும்போது பொல்யூஷன் வருது, வாட்டர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ், அது எஃப்ளூவன்ஸ்னால் வேஸ்டஸ். ஸோ லிக்யூட் வேஸ்டஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், அது வந்து இது பொல்யூஷனை காஸ் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் that get washed from farms. அதாவது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், சரியா. அது வந்து அந்த லேண்ட்லேருந்து வாஷ் அவுட் ஆகிட்டு டியூரிங் த ரெய்னி சீசன் வாட்டர் சோர்ஸோடு மிக்ஸ் ஆகும் போது என்ன ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிக்கிறோம். சாலிட் வேஸ்டஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா when waste gets dumped into water body. சாலிட் வேஸ்டஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வாட்டர் பாடியில் த்ரோ பண்ணுவோம். ஸோ these are the responsible for வாட்டர் பொல்யூஷன். நெக்ஸ்ட்டு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன், நம்மளால் வாட்டர் பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினெட்லி வி கேன் டூ. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், do not pour left over oil, then old medicines or waste down the drain or into the toilet. அதாவது ஆயிலோ இல்லை ஓல்டு மெடிசன்ஸோ இல்லை வேஸ்டான எந்த லிக்விட் ஐட்டமோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய டாய்லெட்டில் போர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் டு க்ரோ கிராப்ஸ். அதாவது ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் நம்ம என்ன பண்ணணும், கம்மியாக யூஸ் பண்ணணும், சரிங்களா. எல்லாம் அது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுடைய வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆகாதுன்னு சொல்லிக்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ் வேஸ்ட் வாட்டர் ஃபார் கார்டன் இன் ஹோம். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற வேஸ்ட் வாட்டரை நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கார்டனிங் பர்பஸ்க்கு. நெக்ஸ்ட்டு do not litter or dump waste, always use a waste bin. எப்பயுமே நம்மளுடைய வேஸ்டஸை வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் த்ரோ பண்ணக்கூடாது, ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ப்ராப்பரான மெத்தட் யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் டஸ்ட்பின் வச்சு அதை கலெக்ட் பண்ணிவிட்டு எந்த பர்சன் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது மாதிரி நம்மளை என்விரான்மெண்ட்டில் த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேண்ட் பொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம லேண்டில் வந்து த்ரோ பண்ணி அந்த லேண்டே என்ன பண்ணியிருக்காங்க, பொல்யூட் பண்ணியிருக்காங்க, சரி. அது எப்படி ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். See, in the same way as water and air get polluted, land or otherwise it is called as a soil pollution happens when toxic chemicals change the natural balance in soil
Land pollution comes from farming, excess use of chemical pesticides and fertilizers, mining, that is a digging up metals. அதாவது எப்படி வாட்டரும் ஏரும் பொல்யூஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்டும் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த லேண்ட் பொல்யூஷன் அக்கர் ஆகிறதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மிங் தான். அதாவது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அது மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதால அது வந்து சாயிலில் போயிட்டு சாயில் பொல்யூஷன் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ், ஓகேவா, அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வேஸ்டஸ் வந்து சாயிலில் மிக்ஸ் ஆகுறது அண்ட் த solid wastes from our own homes like plastics and broken electronics. Okay, these are also responsible for causing the soil pollution. Soil pollution affects animal, human and even plants because soil or land act like a sponge. When it rains, pollutants sink into the soil. If we grow plants to eat in polluted soil, these dangerous chemicals can get into our food. நல்லா கவனிங்கம்மா, சாயில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அதாவது ஸ்பாஞ்சை நம்ம வாட்டரில் டிப் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபுல் வாட்டரை அப்படியே சக் பண்ணிக்கும் இல்லையா. இந்த சேம் மேனர் சாயிலில், அதாவது நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லை வேஸ்டஸ்லாம் த்ரோ பண்ணும்போது அது ரெயின் வரும்போது அப்படியே சேம் எப்படி காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணுதோ அதே மாதிரி அந்த எல்லா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் என்ன பண்ணும், சாயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகும், அப்படியே அந்த பிளான்ட்டுக்கு போகும். அந்த சாயில் ஏரியா, பொல்யூட்டட் ஏரியாவில் வளர்கிற பிளான்ட்டு சக் பண்ணிக்கும். அந்த பிளான்ட்டு சக் ஆகும்போது அந்த பிளான்ட்டு அந்த பிளான்ட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிளான்ட்ஸ்க்கும் அனிமல், ஹியூமன், எவ்ரி திங் தே கேன் அஃபெக்ட். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போனால் ஹவு கேன் வி ரெடியூஸ் லேண்ட் பொல்யூஷன், நம்ம எப்படி லேண்ட் பொல்யூஷன் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் வேஸ்ட், தென் ரீசைக்கிள் த ரெஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணோம், ரிமைனிங் வந்து ரீசைக்கிள் பண்ணோம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் யூஸ் ஏ வேஸ்ட் பின் அண்டு நெவர் லிட்டர். அதாவது எப்பயுமே வேஸ்ட் பின் யூஸ் பண்ணி அதை வந்து அதில் வேஸ்டஸ் போடணும், வேஸ்டஸ் எங்கேயும் த்ரோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. டு நாட் பேர்ன் வேஸ்ட், த ஆஷ் மிக்சஸ் ஈஸிலி வித் த சாயில். எப்பயும் வேஸ்டஸ் பேர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் ஆஷஸ் கிடைக்கலையோ அது சாயிலோடு மிக்ஸ் ஆகிட்டு பொல்யூஷன் வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொல்யூஷன்ஸுடைய ப்ராப்ளம், அதாவது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, இந்த நாய்ஸ் பொல்யூஷனால எப்படி நமக்கு நாய்ஸ் பொல்யூஷன் வருது, இதே மாதிரி இதில் என்னென்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு தெரியலையா, வெஹிக்கிள்ஸினுடைய சவுண்டு, ஹார்னர் சவுண்டு மூலிமா என்னமாகும், நாய்ஸ் பொல்யூஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டியூரிங் த ஃபெஸ்டிவல் டைம்லாம் ஆர்கெஸ்ட்ராலாம் வைக்குவாங்க இல்லையா, லவுட் ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது மூலிமா நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் வந்து அக்கர் ஆகும். அதனால் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. See, noise pollution affect the environment. We all like a quiet and a peaceful place since unpleasant or loud sound disturb us. அதாவது எப்பயுமே எல்லாருமே ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளேஸ் தான் நம்ம லைக் பண்ணுவோம். சரிங்களா. சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது அன்பிளசன்ட் சவுண்டு இல்லைனா லவுட் சவுண்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவுட் மியூசிக்ஸ், த சவுண்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ், தென் ஃபயர் ஒர்க்ஸ் அண்டு மெஷின்ஸ் காஸ் நாய்ஸ் பொல்யூஷன். அதாவது லவுட் சவுண்டு எதுங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது, மேபி வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை மோட்டார்ஸாக இருக்கலாம், இல்லைனாக்கா என்ன அது ஃபயர் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை மெஷின்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே என்ன பண்ணுது, நாய்ஸ் பொல்யூஷன் வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் நாய்ஸ் டிஸ்டர்ப் our sleep and does not allow to study. So noise pollution has been directly linked to stress and health impacts such as high blood pressure and hearing loss. Loud noise or even loud music can damage our ears. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லவுட் சவுண்டெல்லாம் நமக்கு என்ன ஆகும், நாய்ஸில் என்ன ஆகும், நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளத்தை வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம வந்து ப்ளசன்ட் தான் இருக்கணும்னு விரும்பப்படுவோம் இல்லையா. நம்மளுடைய தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், டென்ஷன் ஆகும், பிபி ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் அது சுகர் லெவல்லாம் கூட அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த இயரை வந்து டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் ஆல்சோ டிஸ்டர்ப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் ஹாவ் டு கம்யூனிகேட் louder so that they can hear each other in noisy area. Even underwater noise pollution from ships can make
whales lost their way as they use sound to navigate. அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் வந்து எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஈவன் அனிமல்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து லேண்டில் இருக்கிற அனிமலாக இருக்கலாம், இல்லை வாட்டரில் இருக்கிற அனிமல். ஃபார் எக்ஸாம்பிள் வேலில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சவுண்டை வந்து அது டிரான்ஸ்மிட் பண்ணும் இல்லையா, நேவிகேட் பண்ணும் இல்லையா, அதை கூட அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு வி ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன், எப்படி வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டர்ன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் வென் யூ டு நாட் யூஸ் தம். அதாவது எலக்ட்ரானிக் திங்ஸை யூஸ் பண்ணாத போது நம்ம அதை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோயர் த வால்யூம் வென் யூ வாட்ச் டிவி ஆர் லிசன் டு மியூசிக். எப்பயுமே பாட்டு டிவி வாட்ச் பண்ணும்போதோ இல்லை பாட்டு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் வந்து கம்மியாக வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிமைண்ட் டிரைவர்ஸ் நாட் டு யூஸ் த ஹார்ன் டூ மச். அதாவது டிரைவர்கிட்ட நம்ம சொல்லணும் ஹார்னை வந்து என்னது ரொம்ப சவுண்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பீக் டு நாட் ஷவுட். நம்ம எப்பயும் பேசலாம் ஆனால் கத்தக்கூடாது, அதனால சவுண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை ஹூ மை, யார் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஆம் த டைப் ஆஃப் பொல்யூஷன் காஸ்ட் பை burning of fossil fuels like petrol or coal and the smoke of burning garbage. I float around and cause breathing problem. I am dash pollution. என்ன pollution இது? Smoke அப்படின்னாவே என்ன pollution? Air pollution. So here you should want to write air. Yes, second one, I am the type of pollution caused by loud sound and I can cause serious damage to your ears and also affect sleep. In India, I am mainly caused by loudspeakers and honking of air horns of cars. I am dash pollution. அது ஹார்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ன் சவுண்டு சொல்லுனாக்கா வெஹிக்கல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மூலியமாக ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் வேஸ்ட் மெஷின்ஸ்லாம் ரன் ஆகும் இல்லையா, அது மூலியமாகவும் காசு ஆகிற பொல்யூஷன். இதனால இயர் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் பொல்யூஷன்? நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளோ ஃப்ரம் ஹோம்ஸ் அண்டு ஃபார்ம்ஸ் இன்டு ரிவர் அண்டு லேக்ஸ். I kill fish and make water unfit for drinking. I am dash pollution. என்னது இது? வாட்டர் பொல்யூஷன். அதாவது நம்மளுடைய ஹவுஸ் வாட்டர் வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து ரிவர் லேக்கோட மிக்ஸ் ஆகிட்டு ஃபிஷ்ஷை கில் பண்ணிடுது. அப்புறம் அந்த வாட்டர் வந்து அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங், அதை குடிக்க முடியாத மாதிரி பண்ணுது. அது என்ன டைப் ஆஃப் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன். த நெக்ஸ்ட், ஐ எம் த டைப் ஆஃப் பொல்யூஷன் காஸ்ட் பை யூசிங் டூ மச் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் பை ஃபார்மர்ஸ். I lower the quality of soil and even move chemicals into plant parts which are eaten by people. I am dash pollution. Soil pollution. சரிங்களா? அதாவது ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற அக்ரிகல்ச்சர் மூலயமா நான் அஃபெக்ட் ஆகிற பொல்யூஷன் எனக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ அது மூலிமா சாயிலேருந்து பிளான்ட்டுக்கு போகுது. என்ன பீப்புள் எடுத்துக்கிறதால அவங்களும் என்ன ஆகுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் pollution அப்படின்னு பார்த்தீங்கன்னா soil pollution. See children, so we have studied in this lesson what is pollution. Before that you have learned our environment, then what is the pollution, what are the type of the pollution, due to the pollution what are the problems you are facing. So you are known, that is each and everyone our responsibility. You must keep our environment always clean and don't throw the wastes throughout our environment. Instead of that you should want to use the proper disposable method. If you are following like that, you keep always our environment clean and also you can live long life. Thank you children. This lesson over.